எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு வந்து 2 ஸ்பூன், பட்டை வந்து ஒரு 5-6 துண்டு எடுத்துக்கங்க, கிராம்பு வந்து ஒரு 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் வந்து ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கடாயில் போட்டு பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய்லாம் எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. வெறும் கடாயில் வறுத்துட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் கம்மியாக தாங்க ஊற்றணும், போதுங்க. திட்டமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் வந்து எப்போவுமே பொன்னேரமாக செவணுங்க. வெங்காயம் செவந்த பிறகு தேவைக்கேற்ப கருவேப்பிலை போட்டு இஞ்சி பேஸ்ட் லைட்டாக போட்டு இஞ்சி பேஸ்ட்டில் வதங்கிட்ட பிறகு நம்ம தக்காளி அஞ்சு வச்சிடலாங்க. அந்த தக்காளியும் போட்டு நல்லா செவட்டங்க. நல்லா செவந்த பிறகு கறி வந்து நல்லா அலசி எடுத்துக்கணுங்க. ஒரு 3-4 டைம் அலசி எத்தனை கறியை கடாயில் போட்டு நல்லா 2 கிண்டி தொய்வி எடுத்து ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. உப்பு மிளகாத்தூள் எதுவுமே போடக்கூடாதுங்க. உப்பு போடாதீங்க. இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அது உப்பு போட்டுட்டு மறுபடியும் நல்லா வேக வைங்க, தண்ணியெலாம் ஊற்றாத. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வறுத்து வச்ச மசாலாலாம் நல்லா அரைச்சிக்கலாங்க. அரைச்சி வச்ச மசாலாவை கறியில் போட்டு தேவைக்கேற்ப லைட்டாக தண்ணி ஊற்றுங்க. இது வந்து நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணாதீங்க, நம்ம அரைச்சிடலாங்க. அதுவே மிளகாத்தூளுமே சூப்பராக இருக்குங்க. கறிக்கு வறுவலுங்க. ரசம் வச்சு நம்ம தொட்டுக்கணும் சாப்பிட்லாம். இதை சாதம் வந்து சூடாக பிடிச்சிக்கணும் சாப்பிட்லாங்க. ஈரம் இருந்தால் கூட நல்லா எடுக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் கறி வந்த பிறகு நல்லா கைப்பிடி கொத்தமல்லி நல்லா அரிஞ்சு போட்டு இறக்கனா சுவையான சிக்கன் கிரேவி ரெடிங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சுட ஒரு பக்கம் சோறுங்க, நல்லா சிக்கன் கிரேவி வறுத்து சாப்பிட்டோமாங்காட்டியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுத்தேன். எங்கள் அம்மா இதேமாரி செஞ்சு கொடுமா, எனக்கு அந்த சிக்கன் மசாலாலாம் போட்டு செய்து எனக்கு பிடிக்கல, நீ வந்து இதேமாரி கிரேவி செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்குதுமா அப்படின்னாங்க. உண்மையிலே எங்கே போய் சொல்லலைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.